கரண்ட் அடுப்பு யூஸ் பண்றவங்களுடைய கரண்ட் வரைக்கும் கரண்ட் வருது. யூஸ்வலா இப்ப கேஸ் ஷார்டேஜ்னால எல்லாருமே கரண்ட் அடுப்பை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த விதமான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயுமே இண்டக்ஷன் ஸ்டவ்வே இல்லாம போயிடுச்சு. அதாவது அந்த பொருள் காலியிட போகுதுன்ற பயத்துல தேவை இருக்கோ தேவை இல்லையோ அதை வாங்கி வச்சிருவோம். ஆனா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஒரு முக்கியமா தேவையான விஷயம் தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் அது வந்து யூஸ் ஆகும். பட் வாங்கும் போதே கொஞ்சம் பார்த்து காஸ்ட்லியே வாங்கிருங்க. நீங்க காசு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு மட்டமான பிராண்ட்ல வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் அடுப்புல நிக்காது, உங்க கை வரைக்கும் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அடுப்பு. யூஸ் பண்ணும் போது அந்த வெசலுக்கு மேல லீஃப் வரைக்குமே எர்த்து பாஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஸ்டீல் கரண்டியோ இல்லை எதையாவது வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கைக்கு கரண்ட் பாஸ் ஆகும். புது அடுப்பு வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியை வச்சு டெஸ்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த ப்ராடக்ட்னு இல்லை, எந்த விதமான ப்ராடக்ட்லையுமே ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, ஆனால் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கம்மியாக இருக்கே சொல்லிட்டு கம்மியான குவாலிட்டி வாங்கினீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு தான் பிரச்சனை. கரண்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். என்னடி இது?